ஹர்மன் ஃப்ரம் ஹர் இனிஷியல் டேஸ் இட் செல்ஃப் ஒரு ஃபைட்டர். அவங்களுக்கு தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் இந்த கேப்டன்சி பற்றி எப்படி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்டே வந்து லீடர்ஷிப். ஷீஸ் பின் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் த்ரூ ஹர் பெர்ஃபார்மன்ஸஸ். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க பிளேயர்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஒன் மோர் திங் இஸ் ஷி ஷோன் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் ஆன் ஹர் பிளேயர்ஸ். சும்மா அடிக்கடி 11 எல்லாம் மாற்றாமல், காம்பினேஷன் மாற்றாமல், லீக் ஃபேஸ்லேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு, இதுதான் 11 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 3 கேம்ஸ்க்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ ஒரு பிளேயரை இப்போ போலிங் போடும்போது இஃப் தட் பிளேயர் இஸ் கெட்டிங் ஹிட், ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணாமல் ஷி ஸ்டில் காம்னஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்ட் காமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலாந்து மேட்ச்சில் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் செமிஃபைனல்ஸில் இன்னொரு சைடு வந்து ஜெமிமாவோட ஆட முடியும். ஸோ இஃப் தெர் இஸ் மைண்ட் கிளாரிட்டி இருந்தது, காம்னஸ் இருந்தது, அண்ட் ஷி வாஸ் லிவிங் இன் த மோமெண்ட். ரொம்ப தோத்ததையும் யோசிக்கல பின்னால், செமிஃபைனல்ஸ் பின்னால் ஐயோ நம்ம ஆஸ்திரேலியா கூட தோத்துருக்கோமே, சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஃப்ரண்ட்ல ஜெயிச்சிட்டா ஃபைனல்ஸ் இருக்குன்றதையும் யோசிக்கல. ஷி வாஸ் இன் தட் மோமெண்ட். ஸோ ஐ திங்க் பீயிங் இன் தட் மோமெண்ட் இஸ் ஹர் ஸ்ட்ரென்த். அண்ட் பிக் மேட்ச் பிளேயர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அக்கேஷன் அப்படின்னா ஐ திங்க் ஷீல் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்கோர். ஷீ கிரேவ்ஸ் ஃபார் சச் அக்கேஷன்ஸ். ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க எல்லாருக்குமே. தட் இஸ் ஹர் ப்ளஸ்.